ஆர்ப்பரிக்கும் கைத்தட்டல் நடுவே இதோ அண்ணன் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் உங்கள் முன்னால் வருகிறார். பெரியார் பிறந்த மண்ணில் வெற்றி கழகத்துடைய தலைவர் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். காலத்தின் கடலில் கூடியிருக்கிற கூட்டத்தை பார்க்கிற போது நாளை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்ற வரலாற்று படைக்கிற கூட்டமாக இந்த கூட்டம் இங்கே இருக்கிறது. எல்லோரும் சொன்னார்கள், எப்படி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பல பேர் கனவு காணுகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையிலும் நாளை தமிழ்நாட்டை ஆளப்போவது புரட்சி தளபதிதான். இதை யாராலும் மாற்றி காட்ட முடியாது என்ற வரலாறு தான் பெரியார் மண்ணிலே இன்றைக்கு காணுகிற காட்சியை நாங்கள் காணுகிறோம். சமுதாயம் என்பது தந்தை பெரியார் அவர்கள் குறிப்பிட்டதை போல ஏழை மக்களுடைய கண்ணீரை தீர்ப்பதற்கு ஒரு நல்ல தலைமை வேண்டும் என்று பல நாட்களாக மக்களுடைய கனவு இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மிக விரைவிலேயே தான் அந்த கனவு என்பது எல்லோரும் கூடுவார்கள், கூட்டம் கூடும், கலைந்து போகும். ஆனால் நம்முடைய கூட்டத்தை பொறுத்தவரையிலும் எதிர்கால தமிழகத்தை உருவாக்கி இருக்கிற வெற்றி கழகத்திலே தலைவர் அவருடைய வரலாற்றை படைப்பதற்கு இங்கே பெருந்திரளாக இங்கே வருகின்றிருக்கிறீர்கள். அதோடு மட்டுமல்ல, சிலவே நினைக்கிறார்கள் தலைவரை பொறுத்தவரையிலும் மனிதனை இருக்கவர், நல்லவர், வல்லவர், உங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பவர் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஏனென்று சொன்னால் ஒரு ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் வருவாய் அது தேவையில்லை என்று விட்டு மக்களுக்கு பணியாற்றுவதற்கு ஒரு தலைவர் வந்திருக்கிறார் என்று சொன்னால் உலக வரலாற்றில் புரட்சி தலைவரை பார்த்தேன். இன்றைக்கு புரட்சி தளபதி இன்றைக்கு காணுகிறேன். ஆகவேதான் மக்கள் இங்கே திரண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையிலும் இது தீர்ப்பளிக்கிற கூட்டம். தீர்ப்பளிக்கிற கூட்டம் மட்டுமல்ல, நீங்கள் திரண்டு வந்தால் நாடே தாங்காது என்கிற முறையிலே தான் இங்கே அர்ப்பணித்து நின்று கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பொறுத்தவரையிலும் எதிர்காலம் பிரகாசமுள்ள எதிர்காலமாக மாறப்போகிறது. எல்லோரும் சொன்னார்கள், எவ்வளவு வெற்றி பெறப் போகிறார் சொன்னார்கள். 234 அவர் ஆரை விரல் காட்டுகிறாரோ அவர் நாம் தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினர் என்ற வரலாற்றை படைக்கின்ற அளவிற்கு நீங்கள் வாருங்கள், வெற்றியை தேடித்தாருங்கள் என்று அழைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.